Hello everyone, in today's video நம்ம greatest common divisor of strings problem எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃப்ரம் லீட் கோட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா உங்ககிட்ட 2 strings கொடுத்துருவாங்க. அந்த 2 ஸ்ட்ரிங்கில் இருந்துமே நீங்கள் ஒரு லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்ட்ரிங்கையுமே காமனாக டிவைட் பண்ணும். ஸோ ஐ மீன் இந்த 2 ஸ்ட்ரிங்குக்குமே நடுவில் ஒரு காமன் லார்ஜஸ்ட் சப்ஸ்ட்ரிங் இருக்கும். அந்த சப்ஸ்ட்ரிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்ட்ரிங்கையுமே டிவைட் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக இந்த 2 ஸ்ட்ரிங்குக்கும் நடுவில் இருக்க ஜிசிடி லார்ஜஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கை நம்மளை வந்து அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஜிசிடி வந்து காமனாக கண்டுபிடிக்கிறது பிட்வீன் நம்பர்ஸ், நம்ம நம்பர்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா ஸ்ட்ரிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ let's see how to find the GCD between two numbers. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர்ஸுக்கு நடுவில் GCD எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 2 நம்பர்ஸ் இருக்குது. லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 48 அண்ட் செகண்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 18. ஸோ இந்த 48 நம்பரில் இருக்க ஓவரால் டிவிசர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 6, 8, 12, 16, 24, 48. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 48ஓட காமன் டிவிசர்ஸ், அதாவது இந்த 48ல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து இந்த நம்பர்ஸை வச்சு நம்மளால் 48 வந்து டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி டிவிசர்ஸ் ஆஃப் 18. ஸோ 18 டிவைட் பண்ணுற நம்பர்ஸுமே அதோட டிவிசர்ஸ். ஸோ இந்த 2 நம்பரோட டிவிசர்ஸ் எழுதிடும். ஸோ இதில் நீங்கள் காமன் டிவிசர்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நம்பருக்கும் ஒரு காமனாக இருக்க டிவிசர்ஸ் தான் நம்ம காமன் டிவிசர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கேயுமே 1 காமனாக இருக்குது, இங்கே 2 காமனாக இருக்குது, அண்ட் தென் 3 காமனாக இருக்குது. இந்த ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 6 காமனாக இருக்குது. ஸோ இந்த டிவிசர்ஸ் தான் காமன் டிவிஷன் ஃப்ரம் போத் த நம்பர்ஸ் 1, 2, 3, 6. இந்த டிவிசர்லேருந்து லார்ஜஸ்ட் டிவிசரை நம்ம பிக் பண்ணணும். அந்த லார்ஜஸ்ட் டிவிசர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 6ன்ற வேல்யூ தான் வந்து இந்த 2 நம்பர்லேருந்து 2 நம்பர்லேயும் இருக்க காமன் டிவிசர் விச் இஸ் லார்ஜஸ்ட் ஒன் ஆல்சோ. ஸோ இதுதான் நம்ம ஜிசிடி அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜஸ்ட் நம்பர், ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் இருக்கும். அந்த லார்ஜஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பரையும் வந்து காமனாக டிவைட் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஜிசிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ப்ரூட் ஃபோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி இந்த 2 நம்பரையும் வந்து 2 நம்பருக்கும் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து லூப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரம் 1 to up to இந்த மினிமம் நம்பர் வரையும் நம்ம ரன் பண்ணி அதில் இருக்க இந்த 2 நம்பரையும் அந்த டிவிசர்ஸால் நம்ம வந்து டிவைட் பண்ணி ஜிசிடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கு வந்து ஒரு எஃபிஷியன்ட் அல்காரிதம் இருக்குது, யூக்ளிடியன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யூக்ளிடியன் அல்காரிதமோட கோட் தான் இது. ஸோ அது எப்படி நம்ம ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஜிசிடி அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ஜிசிடி மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have 2 numbers. let's say நமக்கு இங்கே இருக்க 2 numbers எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். 48 and 18 வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. இந்த கோடு படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை 48 வந்து நம்ம ஏவா சூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஏவா எடுத்துக்கலாம். அண்ட் தென் இதை வந்து நம்ம பியா எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோடு படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு நம்பரை 0 ஆக்கணும். ஸோ ஏதாவது ஒரு நம்பரை ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். அது வந்து ஒன்ஸ் அந்த நம்பர் 0 ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு நம்பர் நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கும். அந்த நம்பர் தான் நம்மளோட ஜிசிடி. ஸோ அதுதான் இந்த அல்காரிதம். ஸோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா யூஸிங் மாடுலோஸ் ஆப்ரேட்டர். தே வில் யூஸ் மாடுலோஸ் ஆப்ரேட்டர் டு ரெடியூஸ் தி சைஸ் ஆஃப் இன்புட். ஸோ இந்த சைஸ் ஆஃப் இன்புட்டோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு we will be using the மாடுலோஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோட் படி பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு டெம்பரரி வேரியபிள் எடுத்துகிட்டு அதில் வந்து பீன்ற வேரியபிளை போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரரி வேரியபிளை டீன்னு சொல்லிடுவோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பி வேல்யூவை அஃபிஷியலாக இப்போ வச்சுருக்கு, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு 18. ஸோ இப்போ பீன்ற வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அதை வந்து ஏ மாடுலோஸ் பின்னு போடுறோம். அதாவது ஏ மாடுலோஸ் பின்னா 48 மாடுலோஸ் 18. ஸோ இதை நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஸோ இதை நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 12 அப்படின்ற மாதிரி கிடைக்கும் ரிமைண்டராக. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12ன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் டெம்பரரி வேரியபிள், அதாவது ப்ரீவியஸ் பி வேல்யூவை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்.
is equal to b previous value. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒர்க் ஆகும். அண்ட் தென் இதே மாதிரி ஒரு ஸ்டெப்லையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவோம். இப்போ எங்கள் 48 18 இருக்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 18 அண்ட் பி வந்து 12 மாறிடுச்சு. இப்போது 12 ஆகிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 18 12 இருக்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன ஆகும், 18 மாடுலோஸ் 12 அப்படின்னு நம்ம போடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 6 வந்துடும். ஃபர்ஸ்ட் வேல்யூ 12 ஆயிரும். ஏ வந்து ப்ரீவியஸ் பி வேல்யூ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தென் பி வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா 6 மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இது மூவ் ஆன் ஆகும்போது அகைன் இந்த ஸ்டெப் வந்து ரெடியூஸ் ஆகும். அகைன் பி வந்து ரெடியூஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏ வந்து 6 மாறிடும் அண்ட் பி வந்து 0 மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பி 0 ஆயிடுச்சு. பி 0 ஆனதுக்கப்புறம் இந்த லூப் ரன் ஆகாது. ஸோ ஏதாவது ஒரு நம்பர் நம்மளுக்கு கண்டிஷன் படி 0 ஆகணும். ஸோ ஏதாவது ஒரு நம்பர் லாஸ்ட்டில் 0 ஆயிரும். அந்த 0 ஆகிற வரையும் நம்ம வந்து லூப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது அந்த நம்பர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ எங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் 6 வச்சுருக்கு, ரைட்டா? ஸோ இந்த ஏ வந்து 6 ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட அவுட்புட், இதுதான் நம்மளோட ஜிசிடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஏ, லாஸ்ட்டில் அந்த ஏவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் இது பேசிக்காக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஜிசிடினா என்ன, லார்ஜஸ்ட் நம்பர் தட் டிவைட்ஸ் both values, like both numbers, given two numbers. ஸோ இதே கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஜிசிடி ஆஃப் டூ ஸ்ட்ரிங்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதாவது இப்போ நம்ம நம்பர்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு எப்படின்னு பார்க்குறோம். ஸ்ட்ரிங்குன்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்குமே ஒரு காமன் எக்ஸ் ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங்கை வச்சு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங்னு வச்சுப்போமா, ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங் ஆர் ஸ்ட்ரிங்னு வச்சுப்போம். ஓகே, ஆர் ஸ்ட்ரிங், ஓகேவா, ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங். அண்ட் இந்த ஸ்ட்ரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது ஒரு ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங்கை வச்சு தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதே பேஸில் தான் இங்கேயும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும், ஸ்ட்ரிங் 1ன்றது ஏபிசி அப்படின்ற கேரக்டரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு. ஸ்ட்ரிங் 2வும் பார்த்தீங்கன்னா அதே ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங்கால தான் கிரியேட் ஆயிருக்கு, ரைட்டா? பட் இங்கே என்ன அப்படின்னா நம்மளுக்கு டபுளாக இருக்குது, கரெக்டாக? இங்கே சிங்கிளாக இருக்க இந்த சப்ஸ்ட்ரிங் இங்கே டபுளாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ன்ற கேரக்டர், எக்ஸ்ன்ற அந்த ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங்கோட தான் கிரியேட் ஆகிருக்கும். ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய மோர் தென் ஒன் டைம் மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம் இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங்ஸ். ஒரு ஸ்ட்ரிங்கில் மைட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேபி ஒன் ஸ்ட்ரிங் இருக்கலாம், எக்ஸ் ஸ்ட்ரிங் வந்து ஒன் டைம் வந்திருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து 2 டைம் கூட வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஜிசிடி இதில் எக்ஸிஸ்டாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் ரெண்டுத்தையும் நம்ம ஆப்போசிட்டாக ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் 1ஓட ஸ்ட்ரிங் 2வை நான் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் பிகம்ஸ் சம்திங் லைக் திஸ். வேறு ஏதாவது இது எடுத்துப்போம். ஸோ இது என்ன ஆகிரும், இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஓகே, ஏபிசி அண்ட் ஸ்ட்ரிங் 1ஓட நான் இங்கே ஸ்ட்ரிங் 2 ஆட் பண்ணுறேன் இல்லையா, இதுவும் ஏபிசி ஓகேவா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஆயிடுச்சு. இதே மாதிரி செகண்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கப்போ அங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் 2ன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து ஸ்ட்ரிங் 1 இப்போ ஆட் பண்ண போகிறேன், அப்படியே ஆப்போசிட்டாக. இப்போ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதே மாதிரி சேம் ஆயிரும், கரெக்டாக? இது ரெண்டும் வந்து காமனாக ஒரே ஸ்ட்ரிங்கை வச்சு பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அட் தி எண்டில் ரெண்டுத்தோட அவுட்புட்டுமே இந்த மாதிரி சேம் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சேமாக இருக்க டைமில் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இதில் ஜிசிடி எக்ஸிஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது
சப்போஸ் இது சேமாக இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா தே டோன்ட் ஹாவ் எனி ரிப்பீட்டிங் கேரக்டர், ரிப்பீட்டிங் ஸ்ட்ரிங்கே அதில் இல்லை. ஸோ இதில் ஜிசிடியே இருக்காது. இப்போ இந்த இன்புட் பாருங்களேன். இப்போ ஸ்ட்ரிங் ஒன்னோட ஸ்ட்ரிங் டூ ஆட் பண்ணால் என்ன ஆகும்? லீட் கோடுன்னு ஆகும். கரெக்டாக? ஸ்ட்ரிங் டூவோட ஸ்ட்ரிங் ஒன்று ஆட் பண்ணால் என்ன ஆகும்? கோட் லீட்னு ஆயிரும். அட் தி எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க. ஸோ தே ஆர் நாட் ஈக்குவல். ஸோ இந்த மாதிரி நாட் ஈக்குவலாக இருந்தாங்க அப்படின்னா, நாட் ஈக்குவலாக இருக்கும்போது நம்மளுக்கு அங்கே ஜிசிடியே எக்ஸிஸ்டாக இருக்காது. ஸோ இதுதான் வந்து இன்ட்யூஷனே. இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் வந்து அப்படியே மாற்றி வந்து ஆட் பண்ணி பார்க்கணும். ஆட் பண்ணி பார்த்தா அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ஒரே மாதிரி, ஒரே கேரக்டர்ஸ், ஒரே சப்ஸ்ட்ரிங்கை வச்சிருக்கு அப்படின்னா அதில் ஜிசிடி எக்ஸிஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா அதில் வந்து ஜிசிடி எக்ஸிஸ்டாக இல்லை. ஸோ ஓகே. ஸோ இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங்லையுமே ஜிசிடி எக்ஸிஸ்டாக இருக்குது. ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்ம காமனாக எழுத போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் 3 கேரக்டர்ஸ் இருக்குது. கரெக்டா? செகண்ட் ஸ்ட்ரிங்கில் ஒரு 6 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். ஜிசிடி இப்போ இதை நம்பராக மாற்றிட்டேன்னா உங்களுக்கே தெரியும் ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கணுன்றது ஈஸி தான். கீழே இருக்க இந்த கோடை இந்த கிவன் கோடை நம்ம அப்படியே எழுத போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ஸ்ட்ரிங் ஒன்னோட லென்த்து. இதில் வந்து ஜிசிடி எக்ஸிஸ்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை வந்து ப்ரொசீட் பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம வந்து கோடை அங்கேயே பிரேக் பண்ணிடுவோம். ஒரு எம்டி டபுள் கோட்ஸோட ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸ்ட்ரிங் 2ஓட ஜிசிடி இதோட லென்த்து. ஸோ அதோட ரெண்டுத்தோட லென்த்தையும் பாஸ் பண்ணுறேன். அதில் ரெண்டுத்துலையும் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜிசிடி கண்டுபிடிக்கிறேன். ஸோ இது வந்து அதே மாதிரி தான் அந்த யூக்ளிடியன் ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு ஜிசிடி வந்து வரும். ஜிசிடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு இங்கே 3ன்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு நம்பர் வந்து என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி 0 ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணிடுவோம். லூப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஏவை ரிட்டர்ன் பண்ணுவோம். இதான் நம்மளோட ஜிசிடி அப்படின்னு சொல்லிட்டு. அட் தி எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3யை வந்து நம்ம ஜிசிடியாக ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த 3 தான் நம்மளோட லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங். இந்த லார்ஜஸ்ட் எக்ஸ் ஸ்ட்ரிங்கே இந்த 3 தான். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்லேயும் இருக்க காமன் ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங் வந்து 0லேருந்து 3 வரையும். ஸோ அந்த சப்ஸ்ட்ரிங் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையுமே டிவைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போது இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்லையும் 0லேருந்து 3 வரையும் பார்த்தோம் அப்படின்னா 0லேருந்து 3 வரையும்னா 0, 1, 2 அதான் 3 லெட்டர்ஸ். ஓகேவா? ஸ்டார்டிங் 3 லெட்டர்ஸ் வந்து சப்ஸ்ட்ரிங். அந்த சப்ஸ்ட்ரிங் தான் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையுமே டிவைட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா ஏபிசி, இந்த ஏபிசின்ற ரெண்டு காமன் சப்ஸ்ட்ரிங் தான் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையுமே, லார்ஜஸ்ட் காமன் சப்ஸ்ட்ரிங் தான் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையுமே டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் இந்த ஓவரால் ப்ராப்ளமோட அப்ரோச் அண்ட் கோட் ஆல்சோ. ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து கோட் பண்ணுறது ஜாவாவில் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ நான் இங்கே போயிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரிங் ஒன்னை வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 வந்து ஆட் பண்ணுறேன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஆப்போசிட்டாக அப்படியே ஆட் பண்ணுவோம். டாட் ஈக்குவல்ஸ் ஸ்ட்ரிங்னு வரும்போது டாட் ஈக்குவல்ஸ்ன்ற மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம் டு கம்பேர் போத் தி ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப்டர் த மாடிஃபிகேஷன். ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரிங் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1 வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், ட்ரூ. ரைட்டா? ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்தாங்க அப்படின்னா ட்ரூ. ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அடிச்சுட்டு நம்ம ரிமைனிங் கூட ரன் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு பேருமே வந்து ட்ரூவாக இல்லை அப்படின்னா, ஃபால்ஸாக இருக்காங்கன்னா அதில் ஜிசிடி எக்ஸிஸ்ட் ஆகலன்னு அர்த்தம். இப்போ ரெண்டு பேருமே ட்ரூவாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு பேரையும் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்டில் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேருமே வந்து ஒரே காமன் ஸ்ட்ரிங்கால தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குமே. ஸோ அதனால ஜிசிடி எக்ஸிஸ்டாக இருக்கு, நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ சப்போஸ் இன் கேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிசிடி எக்ஸிஸ்டாக இல்லை அப்படின்னா நம்ம வெறும் எம்டி டபுள் கோட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடணும். ஏன்னா அதான் நம்மள இங்கே ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ லீட் கோடுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே காமனாக இல்லை, காமன் சப்ஸ்ட்ரிங்கே இல்லை. ஸோ அந்த டபுள் கோட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கோட். இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருந்தாங்கன்னா நான் ஜிசிடி லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஜிசிடி லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் நான் ஒரு மெத்தட் எடுத்து கம்ப்யூட் ஜிசிடி அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு மெத்தடில் ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஜிசிடியோட வேல்யூ என்னவா இருக்க போகுது, இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கோட லென்த் தான். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த் அண்ட் செகண்ட் ஸ்ட்ரிங்கோட லென்த், இதுதான் என்னோட இன்புட். ஸோ நம்ம இந்த ஜிசிடியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹியர் தேர் ஆஸ்கிங் மீ டு பிரிண்ட் தி ஸ்ட்ரிங். அதாவது என்னன்னா காமன் சப்ஸ்ட்ரிங், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு லார்ஜஸ்ட் ஸ்ட்ரிங் that divides both the string. அது எப்படி கிடைக்கும், ஜிசிடி லென்த்தில் இருந்தால். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் 1ன்னு போட்டு ஸ்ட்ரிங் 1 ஸ்ட்ரிங் 2 எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம்.
சப்ஸ்ட்ரிங், இதோட சப்ஸ்ட்ரிங்ல இருந்து ஜீரோல இருந்து இந்த ஜிசிடி லென்த் வரையும் இருக்க சப்ஸ்ட்ரிங் தான் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையுமே காமனா டிவைட் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜிசிடியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த ஜிசிடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு கோட் எழுதி வச்சிருந்தோம். ஸோ லெட் மீ ஷோ யூ. ஸோ இந்த கோடு தான், இந்த கோடை தான் வந்து நம்ம இங்கே அப்படியே வந்து எழுத போகிறோம். நத்திங் ஸ்பெஷல் ஓவர் ஹியர். இங்கே எதுவுமே ஸ்பெஷலே கிடையாது, எல்லாமே அதே கோட் தான். ஓகே, அதே கோடை நான் டைப் பண்ணிடுறேன் இங்கே. ஓகே, இந்த கோட் படி பார்த்தோம் அப்படின்னா பி நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அண்ட் தென் டெம்ப்ன்ற ஒரு வேரியபிளை எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் பியை ஹோல்ட் பண்ணிடணும் ஃபார் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். அப்புறம் வந்து பியில் வந்து என்ன சொல்லிடணும்னா ஏ மாடுலோஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஐம் ரெடியூசிங் த சைஸ் ஆஃப் த இன்புட். அண்ட் ஏ வந்து என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் பி அதோட வேல்யூ தான் ஏ. ஸோ ஒன்ஸ் இந்த பி 0 ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஏல ஒரு வேல்யூ இருக்கும், அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அவ்வளோதான் இந்த ஓவரால் சம். இவ்வளோதான் வந்து நம்மளோட இது வந்து ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எழுதிடுறேன். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரிங் ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டர் ஆஃப் லாக் மினிமம் A, B. ஸோ இதுதான் வந்து ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபார் திஸ் ப்ராப்ளம். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆர்டர் ஆஃப் 1 தான், ஏன்னா நம்ம இங்கே எதுவுமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணல, எந்த ஒரு அரேவும் இதுவும். ஸோ இவ்வளோ தான் வந்து ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா இது ஒன்றுமே இல்லை, நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம். அந்த ஜிசிடியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த லென்த் வரையும் என்ன பண்ணுறோம்னா அந்த லாஸ்ட்டில் அந்த ஜிசிடி ஜீரோலேருந்து ஸ்ட்ரிங்கோட ஜீரோலேருந்து அந்த ஜிசிடி லென்த்தோட சப்ஸ்ட்ரிங்கை அப்படி ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. And I will see you in the next video. Thanks for watching this video, guys. Thank you.